வணக்கம் நேர்களே. எல்லோருக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில சமூக நீதியையும் பொருளாதார வளர்ச்சியையும் இணைத்து திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு திசைகாட்டியாவே இருக்கிறாரு. வெறும் அறிவிப்புகளா மட்டும் இல்லாம அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அதை அண்டை நாடுகளும் மற்ற உலக நாடுகளும் பின்பற்றக்கூடிய வகையில ஒரு சமூக நீதி ஆட்சியை நடத்திட்டு வராரு. ஒரு மாநில அரசு ஒரு நாட்டோட கொள்கை முடிவையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படிங்கிறத திட்டங்கள் மூலமா முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு திட்டங்களா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இது நச்சுன்னு 4 கேள்வி. ஆண்டு ஜனவரி மாதம் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதில் உரையை வழங்கினார். அப்போ 2021 ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் 6வது முறையா வெற்றி பெற்றப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் கவலையும் இருந்தது. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போறேன், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா, மக்கள் விரும்பக்கூடிய வகையில ஆட்சி நடத்த முடியுமா, மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில ஆட்சி நடத்த முடியுமா அப்படின்ற கவலை இருந்ததா குறிப்பிட்டிருந்தாரு. 2021 ஆண்டுக்கு முன்னாடி கடந்த 10 ஆண்டு காலமா அதிமுக ஆட்சியில அனைத்து வகையிலுமே தமிழ்நாடு மிக மோசமான ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தது. அதை சரி செய்யக்கூடிய ஒரு பொறுப்போட ஒத்துழைக்காத ஓரவஞ்சனை கொண்ட ஒன்றிய அரசு இப்படி பல இடைஞ்சல்களுக்கு மத்தியில தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனா இப்போ 5 ஆண்டு கால ஆட்சி நிறைவடைந்து 2026 ஆண்டுக்கான தேர்தல் களமானது சூடு பறக்க முதல்வர் சொல்வது போல திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் அரசோட சாதனைகளால தமிழ்நாடு தலை நிமிர்ந்து மக்கள் மனநிறைவோடு இருக்காங்க. இந்தியாவில இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்த்து தமிழ்நாட்டோட திட்டங்களை, குறிப்பா திராவிட மாடல் அரசோட திட்டங்களை தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளாவே கொடுத்தோம். திட்டங்களை பல்வேறு மாநிலங்கள் செயல்படுத்தியும், மாநிலங்கள் மட்டும் இல்ல உலக நாடுகள் செயல்படுத்தும் வகையிலும் திட்டங்கள் இருக்கு. திமுக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதாவது குறிப்பா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செயல்படுத்திய திட்டங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களாகவே இருக்கு. நாமளும் ஆட்சிக்கு வந்தோம், பெயரளவுல திட்டங்களை அறிவிச்சோம் அப்படிங்கிறது இந்த ஆட்சியில இல்ல. மக்களுக்கு என்ன தேவை, அந்த தேவை பூர்த்தி அடைய என்ன மாதிரியான திட்டங்கள் வேணும், அந்த திட்டத்துக்கு கௌரவமான ஒரு பெயரு, அதுக்கப்புறமா அந்த திட்டத்திற்கான அறிவிப்பு, திட்டம் செயல்படுத்தக்கூடிய விதம், திட்டத்தின் மூலமா பயனடையக்கூடிய பயனாளிகள் யார் யார், திட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை பயனாளிகளுக்கு ஏற்படுத்துது, அதை தொடர்ந்து இந்த திட்டத்தோட விரிவாக்கம் எப்படி செய்யலாம். இதுதான் திராவிட மாடல் அரசு பார்த்து செய்யக்கூடிய மக்களுக்கான திட்டங்களுடைய முழு வரையறை. அப்படிதான் 2021 ஆண்டு முதலமைச்சரா பொறுப்பேற்றதுமே மு.க.ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள முதல் திட்டம் பெண்களுக்கான விடியல் பயண திட்டம். இந்த திட்டத்துக்காக அரசு ஆண்டுதோறும் கணிசமான ஒரு தொகையை ஒதுக்கிட்டு வருது. இந்த திட்டத்தின் மூலமா போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை ஈடுகட்ட இந்த நிதியானது வழங்கப்படுது. 2025-26 ஆண்டு 3600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இப்படி இந்த திட்டத்தோட தொடக்கம் முதல் இதுவரைக்கும் ஒட்டுமொத்த 13,760 கோடிக்கும் மேல நிதியானது அரசால வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் பயனடைறாங்களா அப்படின்னா இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மூலை முடுக்கெல்லாம் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது. தேர்தல் நேரத்துல ஒரு திட்டத்தை அறிவிச்சோம், அந்த திட்டத்தை பெயரளவுல செயல்படுத்தினா போதும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டோட மூலை முடுக்கெல்லாம் இந்த திட்டத்தோட பயனாளிகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான தேவைகளுக்கு ஏற்றாற் போல செயல்படுத்தப்பட்டு வருது. அப்படிதான் இந்த விடியல் பயண திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாள் ஒன்றுக்கு சராசரியா 57 லட்சம் முதல்
70 லட்சம் பெண்கள் வரைக்கும் கட்டணமில்லாம பேருந்து வசதிகளை பயன்படுத்துறாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 2021 முதல் 2026 வரை இந்த திட்டமானது தொடங்கப்பட்ட 2021 முதல் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 898 கோடி முறை மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயணம் செஞ்சிருக்காங்க. அரசு பேருந்துகள்ல பயணம் செய்யக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை 40% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த திட்டமானது உழைக்கும் பெண்களுடைய குடும்ப பொருளாதாரத்துல நேரடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெண் இந்த திட்டத்தின் மூலமா மாசம் சராசரியா 888 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. இது மூலமா ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 10,000 12,000 வரைக்கும் மிச்சமாகுது. இது மூலமா தான் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளோட கல்வி செலவு, மருத்துவ தேவைகள், சத்தான உணவு போன்றவற்றை பயன்படுத்துவதா ஆய்வுகள் சொல்லுது. இந்த திட்டத்தின் மூலமா பொருளாதார புரட்சியே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மிகையாகாது. போக்குவரத்து செலவு குறைறதால தொலைதூரத்துல இருக்கக்கூடிய வேலைகளுக்கும் பெண்கள் செல்ல முடியுது. கிட்டத்தட்ட 41% வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையும் இந்த திட்டத்தின் மூலமா அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா மகத்தான வெற்றி என்ன தெரியுமா? இப்படியான திமுக அரசுடைய திட்டத்தை தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளும் புதுசா முளைச்சிருக்கக்கூடிய கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளா மக்கள் மத்தியில கொண்டு போய் வைக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தல்ல கேரள அரசு காங்கிரஸ் தலைமையிலான யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் கூட்டணி தன்னோட 5 முக்கிய வாக்குறுதிகள்ல பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தையும் அறிவிச்சிருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது வாய்க்கு வந்தபடி பேசின அதிமுகவே தன்னோட தேர்தல் அறிக்கையில ஒரு சுவாரஸ்யமான மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கு. ஏற்கனவே பெண்கள் இலவசமா பயணிக்கக்கூடிய நிலையில ஆண்களும் கட்டணமில்லாம பயணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சு புதுமையா புகுத்தியிருக்காங்களாம். அதே போலதான் ஒரு சில கட்சிகள் இலவச பேருந்து பயணம் தொடரணும் அப்படிங்கறதையும் அதோட விரிவாக்கம் குறித்தும் தன்னோட நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பல மாநிலங்கள் திராவிட மாடல் அரசு பின்பற்றி ஏற்கனவே இந்த திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்துறாங்க. அதாவது கர்நாடகாவில சக்தி திட்டம் அப்படின்ற பெயர்லயும், தெலுங்கானாவில மகாலட்சுமி திட்டம் அப்படிங்கிற பெயர்லயும், டெல்லியில பிங்க் டிக்கெட் அப்படின்ற பெயர்லயும், ஆந்திர பிரதேசத்துல ஸ்ரீ சக்தி அப்படின்ற பெயர்லயும் செயல்படுத்தப்பட்டு வருது. அதே போல மற்றொரு திராவிட மாடல் அரசோட வெற்றிகரமான திட்டங்களை ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா, பெண்களோட பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதில் முக்கியமான மைல்கல்லா பார்க்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தையும் அண்டை மாநிலங்கள் பின்பற்றிட்டு வராங்க. கர்நாடகாவில கிரகலட்சுமி திட்டம் அப்படிங்கிற பெயர்லயும், தெலுங்கானாவில மகாலட்சுமி திட்டம் அப்படிங்கிற பெயர்லயும், ஆந்திர பிரதேசத்திலையும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது. தென்னிந்திய மாநிலங்கள் மட்டும் இல்ல, வட மாநிலங்கள்லயும் இந்த திட்டம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய பிரதேசம், டெல்லி, பஞ்சாப், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லயும் இந்த திட்டமானது வெவ்வேறு பெயர்கள்ல செயல்படுத்தப்பட்டு வருது. மேலும் முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், அரசு பள்ளி மாணவர்களுடைய ஊட்டச்சத்தையும் வருகையையும் உறுதி செய்ய தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த திட்டத்தை சிறப்பா செயல்படுத்துவதை தொடர்ந்து செயல்படுத்தியதை அடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்த தெலுங்கானா மாநில அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த திட்டம் குறித்து நேரில் ஆய்வு செஞ்சாங்க. இப்படி அண்டை மாநிலங்கள் மட்டுமல்ல, உலக நாடுகள்ல ஒன்றான கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னோட நாட்டுல காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போவதாகவும் அறிவிச்சாரு. அடுத்ததா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்துக்கு அரசு பள்ளிகள்ல படித்து உயர்கல்வி சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற பெயர்ல வழங்கப்படுது. இந்த திட்ட துவக்க விழாவில் அப்போ டெல்லி முதல்வரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பங்கேற்ற போது இது நாடு முழுவதுமே பரவ வேண்டிய ஒரு புரட்சிகரமான திட்டம் அப்படின்னு பாராட்டினாரு. பல மாநிலங்கள் பெண் கல்வியை ஊக்குவிக்க இந்த மாதிரி நேரடியான பண பரிமாற்ற முறையை ஆய்வு செஞ்சுட்டும் வராங்க. அடுத்ததா இல்லம் தேடி கல்வி. கொரோனா காலத்துல ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை குறைக்க தன்னார்வலர்களை கொண்டு மாணவர்களோட வசிப்பிடத்திற்கே சென்று கல்வி கற்பிக்க கூடிய ஒரு மகத்தான திட்டம் தான் இது. உலகளவுல யுனெஸ்கோ மற்றும் பல பொருளாதார வல்லுநர்களால பாராட்ட பெற்ற ஒரு திட்டம் இது. இது கற்றல் இழப்பை சரி செய்யக்கூடிய இந்தியாவோட சிறந்த மாதிரியா பல மாநிலங்களுக்கு வழிகாட்டியாகவும் இந்த திட்டமானது அமைஞ்சது. அடுத்து நான் முதல்வன். மாணவர்களுடைய வேலை வாய்ப்பு திறனை மேம்படுத்தவும் அவங்க உலகளாவிய தரத்துல பயிற்சி பெறவும் தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ற மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய இந்த அணுகுமுறை இந்தியாவோட பிற மாநில கல்வி வாரியங்களுக்கும் ஒரு முன்மாதிரியா கருதப்படுது. இதுக்கு மேல மக்களை நேரடியா சென்று சேரக்கூடிய மகத்தான திட்டங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறிதான்.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருந்தாலும் குறிப்பா திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் மக்கள் மத்தியிலையும் சரி மற்ற மாநிலங்கள் மத்தியிலையும் சரி ஏன் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் திமுகவை சேர்ந்த ஷஃபி சுலைமான் அவர்கள். வாங்க பார்க்கலாம். திராவிட மாடல் ஆட்சியோட திட்டங்கள் வெறும் அரசாணைகளா இல்லாம அத உரிமையாகவும் சமூக நீதியாகவும் மாற்றக்கூடிய அந்த சித்தாந்த ரீதியான உருவாக்கம் எப்படி நிகழ்து? ஒவ்வொரு திட்டமும் எப்படி அது செயலாக்கத்துக்கு வந்தது, அந்த செயலாக்கத்துக்கு வந்த திட்டம் எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்து மற்ற மாநிலங்களும் மற்ற இடங்களும் இதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். திட்டம் யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் எந்த வகை திட்டம் வேணாலும் சொல்லலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த எக்ஸிக்யூட் பண்ண திட்டத்தை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மற்ற மாநிலங்களோ மற்ற நாடுகளோ பார்க்க வைக்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது இந்த ஆட்சியில் மிக சிறப்பாக செய்ததற்கான மிகச்சிறந்த உதாரணம் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம் சொன்ன வாக்குறுதியிலே இல்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சொன்ன வாக்குறுதியிலே இல்லை. முதல்வர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பையன் சோர்வாக இருக்கிறான். அந்த பையனை பார்த்து கேட்குறான், என்ன விஷயம்னு. இந்த மாதிரி காலைல சாப்பிடல. அப்படியா, ஏன் சாப்பிடாம வரேன்னு கேட்டதுக்கு, இல்லை வீட்டில் சாப்பாடு இல்லை, அம்மா செய்யலைன்னு சொல்கிற. அப்படி அந்த பையன்கிட்ட எத்தனை நாள் இந்த மாதிரி சாப்பிடாம வரும்னு கேட்கும்போது வாரத்தை 2 அப்படி தான் சாப்பிடாம தான் வருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இதை பற்றி விவரமாக ஒரு டேட்டா எடுக்கிறார். ரொம்ப முக்கியம் அதுதான். அந்த ஒரு சாம்பிளை வச்சு இம்மிடியேட்டாக போகலை, ஒரு டேட்டா எடுக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்க பள்ளிக்கூடங்களில் ஒரு டேட்டா எடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிவெயில் ஆகிருக்குது. இது மிகப்பெரிய பாதிப்பு. குழந்தைங்களுக்கு மேல் நியூட்ரிஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ரீசன். குழந்தைங்களுடைய கல்வி கற்றலுக்கு இது பெரிய விஷயம், இடைநிற்றலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சொல்லிட்டு ஆய்வு செய்து அந்த ஆய்வின்படி ஒரு திட்டம் வகுக்கப்படுகிறது, காலை உணவு திட்டம்னு. காலை உணவு திட்டம்னு ஆரம்பிச்சிட்டோம், பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டோம், பசங்களை ஸ்கூலுக்கு வராங்கங்கிற விஷயம் இல்லாமல் அதனால் என்ன நமக்கு பலனடைந்தது, இப்போ காலை உணவு திட்டம் சாப்பிட்ற குழந்தைங்களால என்ன மாற்றம் வந்தது பார்த்தா அந்த குழந்தைங்களோட கற்றல் திறன் இம்ப்ரூவ் ஆச்சு. இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லலாம். அது விடியல் பயணமாகட்டும். மிகச்சிறந்த விஷயம், இன்னைக்கு கிட்டத்தட்ட 900 கோடி முறை மகளிர் அந்த திட்டத்தினால பயணம் பட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அப்போ அந்த 900 கோடி முறை ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் யாராவது ஒரு பெண்மணி போயிருப்பாங்க இல்லையா அந்த திட்டம் மூலமாக. அந்த திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட மீண்டும் அதே சொல்கிறேன், ஒரு திட்டம் செயல்பாடு இருக்கும்போது அந்த திட்டத்தினால் வரக்கூடிய டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, எப்படி வந்துச்சுன்னா அந்த திட்டத்தினால மாதந்தோறும் பெண்கள் அவங்களுடைய சேமிப்பில் 888 ரூபாய் அதிகமாக இருக்குது. அப்போ 888 ரூபாய் ஒவ்வொரு பெண்மணியுடைய பர்ஸ்லையும் சேமிக்க ஆரம்பிக்கும் போது அது அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஆட்டோமேட்டிக்காக உயர்த்துது. இதில் இன்னொரு மிகப்பெரிய டேட்டா என்னன்னா, லோக்கல், இப்போ நம்ம அர்பன் சைடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரூரல் சைடு பார்த்தீங்கன்னா ரூரல் சைடில் இருக்கிற சின்ன கிராம வங்கிகள் இருக்குது பார்த்தீங்களா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் சொல்லுவாங்க. அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் இருக்கிற சேவிங்ஸ் இப்போ அதிகமாகிட்டே வருது. யூஸ்வலாக கிராம வங்கிகளில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் பெண்கள் அக்கௌண்ட் தான் அதிகமாக இருக்கும். அந்த பெண்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற சேவிங்ஸ் மணி அதிகமாக இருக்குன்னு டேட்டா சொல்லியிருக்கு. அப்போது நம்ம அறியாமலேயே நம்மளுடைய வாழ்வாதார பெருக்கம் கூடுது, நம்மளுடைய சேமிப்பு திறன் கூடுது, நமக்கான பணப்புழக்கம் அதிகமாகுது. இதனால் பெண்களுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய முன்னேற்றமும் கூடிக்கொண்டே வருகிறது ஒரு பக்கம். இதுதான் ஒரு திட்டம் எப்படி செயலாக்கத்துக்கு வருது, அந்த திட்டம் செயலாக்கத்தினால வந்த நன்மைகள் என்ன, அதை வச்சு நம்ம மாநிலத்தில் நடந்த மாற்றங்கள் என்ன, இப்படி செய்கிறதுக்கான மிகச்சிறந்த 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். 3வது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான் முதல்வனில் இது எல்லாம் ஆரம்பிக்கும் போது என்ன நான் முதல்வன் பேர் வச்சுருக்காரு இவர், இப்படிலாம் கிண்டல் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஜேஇ எக்ஸாம்ஸ், இப்போ என் குழந்தை கூட ஜேஇக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேஇ எக்ஸாம்ஸுங்கிறது அன்லஸ் அதர்வைஸ் யூ கோ ஃபார் அ ப்ராப்பர் கோச்சிங் சென்டர், அது கிராக் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மெல்லாம் அந்த தாண்டி தான் வந்திருக்கோம். அது எவ்வளோ காம்படிட்டிவ், எவ்வளோ கஷ்டம் எக்ஸாம் நமக்கு தெரியும். அந்த எக்ஸாம்ஸில் கிட்டத்தட்ட 440 குழந்தைங்க அரசு பள்ளியில் படித்த குழந்தைங்க கிராக் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ நம்ம சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறோம், பட் அதனுடைய இம்பேக்ட் மிகப்பெரியது. அதுக்கு அடுத்ததாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது ஜேஇயை விட பன்மடங்கு ரொம்ப கடினமானது. அதற்கான கோச்சிங் ரொம்ப அதிகம். அதுக்கெல்லாம் நீங்கள் சென்னையிலே போய் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இடங்கள்லாம் இருக்கிறது தனியார் கோச்சிங் உண்டு. ரொம்ப அதிகமான விலை கொடுத்து அங்கே சேர முடியும். அப்படியே சேர்ந்தாலும் அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் அதுக்கு உண்டான முறையான சில நுணுக்கங்களை நீங்கள் கற்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களை கிராக் பண்ண முடியாது. அதில் கிட்டத்தட்ட இந்த வருஷம் 49 பிள்ளைங்க பாஸாக யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நான் முதல்வன் ஸ்கீம்னு ஒரு செஞ்ச இது.
இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கீம் அது பாட்டுக்கு ஒரு விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பெனிஃபிட்ஸ் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை கண்கூடா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதை தான் சாதனைன்னு சொல்கிறோம். திமுக என்ன செய்தது, திராவிட மாடல் அரசு என்ன செய்யுதுன்னா இதுதான் சாதனை. திட்டங்களை வெறும் சலுகைகளா வழங்காம உரிமை அப்படின்ற சொல்லாடலை பயன்படுத்துவதன் மூலமா மக்களோட தற்சார்பு மற்றும் தன்மானத்தை இந்த அரசு எப்படி உறுதிப்படுத்துது? திட்டங்களுக்கு பெயர் வைக்கிறது இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியம். காரணம், மோடி அவர்கள் வந்து அவருடைய ஆட்சியில் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ்னா பெண் குழந்தைகளை காப்பாற்றுங்க, பெண் குழந்தைகளை படிக்க வைங்க. இது ரெண்டுமே அவங்க ஆட்சி செய்யுங்க எந்த மாநிலத்திலுமே நடக்கலை. இதுவரை அவங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரை பாஜக ஆட்சி செய்யும், டபுள் இன்ஜின் ஆட்சி செய்யும் எந்த மாநிலத்திலும் இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் வந்து நடக்கலை. அப்படியே நம்ம எதுக்கு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு திட்டத்துக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உரிமைக்கான பெயர், அதுலேயும் மகளிர் உரிமை தொகை. இதை தற்கால எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், தேர்தல் அறிக்கையில் நேற்று எடப்பாடியார்கள் குலவிளக்குன்னு கொண்டு வந்திருக்காரு. இதுதான் திமுக அதிமுக வித்தியாசம். இதுதான் என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம். என்னன்னா, குலவிளக்குன்னு கொண்டு வரும்போது இன்னும் அந்த பிற்போக்கு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. பெண்கள்னா குத்து விளக்கு, பெண்கள்னா குலவிளக்கு, பெண்கள்னா அடுப்பங்கரையில் இருக்கணும், அதனால நாங்கள் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், வாஷிங் மிஷின் கொடுக்குறோம், மிக்சி கொடுக்குறோம். இந்த விஷயத்தை இன்னமும் மாற்றாமல் வச்சுருந்தா அது அதிமுக. அதை உடைச்சிட்டு மகளிர் உரிமை தொகை, நீங்கள் அன்றாடம் உங்கள் குடும்பத்திற்காக செய்யும் வேலைகளுக்காக உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய அப்பாவாக நான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறேன், இது உரிமை. இந்த ரெண்டு விஷயத்தையும் மிக தெளிவாக திராவிட மாடல் அரசுக்கும் அதிமுகவுடைய இப்போ இருக்க தேர்தல் அறிக்கை வித்தியாசத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த குலவிளக்குன்னு சொல்கிற விஷயத்தில் குலத்தொழில், குலவிளக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய பிற்போக்குத்தனத்தை மிக எளிதாக ஒரு இடத்துல வந்து புகுத்திட்டு போயிட முடியும். இப்போ குலவிளக்கு திட்டத்தில் நாங்கள் 2000 ரூபா தரோன்னு சொல்கிறாரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார்கள். 1000 ரூபாய் நம்ம அறிவிக்கும் போது 2021 இதை சாத்தியமே இல்லை, ஸ்டாலின் போய் சொல்கிறாரு, தரவே மாட்டாருன்னாங்க. நாம் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை முடிச்சுட்டு நம்மளுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் ஆகட்டும், நம்மளுடைய ரெவன்யூ டெபிசிட் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு ஓரளவு நம்ம வந்து அந்த ரெவன்யூ டெபிசிட் கண்ட்ரோல் ஆன பிறகு 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன சொன்னார் இதே எடப்பாடினா, இவ்வளோ நாள் ஏன் கொடுக்கலன்னார். கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னவர், அவங்க மொத்தமாக அவங்க கவர்னன்ஸில் கஜானா காலி பண்ணிட்டு போனவங்க, அதுக்கப்புறம் இப்போ ஏன் கொடுக்குறேன்னு கேட்ட ஆள் தான் இப்போ 2000 ரூபா தர்றேன்றாரு. விடியல் பயணத்தில் ஆண்களும் போகணுங்கிறார், ஆனால் ஆண்கள் அனுப்புங்கிறார். அந்த விடியல் பயணத்துடைய பேருக்கு பக்கத்தில் விடியல் பயணம், அந்த விடியல் பயணத்துக்கு பேர் என்னன்னா, பெண்கள் ஒரு இடத்தில் இருந்து விடக்கூடாது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி அவர்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை தேடி அவர்கள் கால்களாலே நிற்கக்கூடிய அந்த இதுக்காக விடியல் பயணம் ஆரம்பித்தார். இவர் அதை என்ன பண்ணார், ஆண்களுக்கும் தரும்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த டிஃப்ரென்ஸ் தான், இந்த பெயர்கள்லேயே நீங்கள் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். தாயுமானவர்னு ஒரு திட்டம், மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம், நம்மை காக்கும் 48ன்னு ஒரு திட்டம். இது எல்லாமே பெயர் அளவில் இல்லாமல், இப்போ அதில் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டராக சொல்கிறேனே, நம்மை காக்கும் 48, அது வந்து எதுகை மோனை வகையாக அழகாக வந்தாலுமே 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாலை விபத்தில் இருந்தால் உங்களுக்கு முதல்ல 1 லட்ச ரூபாய் இருந்தது, இப்போ 2 லட்ச ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்து இன்று வரை சுமார் 2,80,000 பயனாளர்கள் அதில் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த 2,80,000 பயனாளர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, நான் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை மேலே பார்க்குறேன். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னாலும் 10 லட்சம் பேரை அந்த நம்மை காக்க 48ங்கிற ஸ்கீம் மட்டுமே காப்பாற்றியிருக்கு. இந்த மாதிரி பெயர் வைக்கிறதுனால மட்டும் இல்லாமல் அந்த பெயருக்கான முழு அங்கீகாரத்தையும், அந்த பெயருக்கான காரணத்தையும் அதை செயல்பாட்டின் மூலம் செயல்படுத்தி இருக்கிறது தான் திமுக அரசு. அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டோட எந்த திட்டம் அண்டை மாநிலங்களோட கவனத்தை முதல்ல ஈர்த்ததா நீங்க கருதுறீங்க? தமிழ்நாட்டில் எந்த திட்டம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக நிறைய திட்டங்களை சொல்லலாம். அண்டை மாநிலங்கள் நம்மளை பார்த்து வியந்தது. அது வந்து பெண்களுக்கான சொத்தில் சம உரிமையாக இருக்கட்டும்,
கலைஞர் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்கள், கலர் டிவி திட்டம் மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. இந்தியா முழுக்க அந்த திட்டம் திரும்பி பார்த்தாங்க. எப்படி ஒரு மாநிலத்தில் எல்லாருக்குமே இந்த மாதிரி கலர் டிவி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, இதுக்கான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு. அந்த வரிசையில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அண்டை மாநிலங்கள் வியந்து பார்த்ததை விட அதை வியந்து பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ண திட்டம் தான் மகளிர் உரிமை தொகை. அது டெல்லியில் மஹிளா சம்ருதி யோஜனா, மத்திய பிரதேசில் லட்கி பேஜ்னா யோஜனா, மகாராஷ்டிராவில் லட்கி பஹின் யோஜனா, பீகாரில் முக்கியமந்திரி மஹிளா ரோஜர் யோஜனா, கர்நாடகாவில் குருஹலக்ஷ்மி ஸ்கீம், வெஸ்ட் பெங்காலில் லக்ஷ்மி பந்தர் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எல்லாமே மகளிர் உரிமை தொகை வந்த பிறகு அந்தந்த மாநிலங்களில் அவங்களுடைய மொழியில் வைத்த திட்டத்தோட பெயர்கள். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் 2021 மகளிர் உரிமை தொகை திட்டம்னு அறிவித்து அதை நடைமுறைக்கு வந்த பிறகு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கூட இந்த திட்டம் இல்லாமல் தேர்தல் நடக்கலை. இதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட். அந்த திட்டத்துக்கு அச்சாணி போட்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த திட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டில் 2021 அப்புறம் எந்த தேர்தலுமே நடக்கவில்லை என்பது வரலாறு. அது ரொம்ப முக்கியமாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த தேர்தலில் சரி ஓகே அவங்க 1000 ரூபா கொடுத்துட்டாங்க, பட் இந்த தேர்தலில் அவங்களே 1500 ரூபா தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது அவ்வளவு பெரிய வரவேற்பை மகளிரிடத்தில் எங்கெல்லாம் அறிவித்தாங்களோ அங்கெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதை விட ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், பாஜக தன்னுடைய டெல்லியுடைய பிரச்சாரத்தில் இதை வச்சு தான் வாக்கே வாங்கினாங்க. பீகாரில் எல்லாருக்கும் 10,000 ரூபா போட்டு தான் வாக்கையே வாங்கினாங்க. இது எல்லாமே ஒரு காலத்தில் ரேவடி கல்ச்சர்னு பாஜக சொன்ன விஷயத்தை அடித்து உடைச்சு இந்தியா முழுக்க இதுதான் முக்கியமான கவர்னன்ஸு, ஒரு திராவிடன் மாடல் கவர்னன்ஸு தான் மற்ற மாநிலங்களை ஃபாலோ பண்ணணும்னு நிர்பந்தத்தை கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட கவர்மெண்ட். ரொம்ப முக்கியமாக நாளைக்கு தமிழ்நாட்டில் வேறு யார் வேண்டுமானாலும் இங்கே கட்சி ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்கிறவங்கள விட்டுருங்க, வேறு யார் வேணுமாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், வேறு எந்த சித்தாந்தம் வேணும் உள்ளே வரலாம். ஆனால் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வன், இந்த ஸ்கீமில் யாராவது ஒருத்தர் கூட தைரியமாக கையை வைக்க முடியாது. அந்த கையை வைக்கிற நாள் வர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த நாட்டை ஆளுவார். திராவிட மாடல் திட்டங்கள் மற்ற மாநிலங்களால அங்கீகரிக்கப்படுவது திமுகவோட அகில இந்திய அளவிலான அரசியல் செல்வாக்க உயர்த்துதா? நிச்சயமா சொல்லுவேன். காரணம், இந்த ஆட்சியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இது எம்ஜிஆர் ஆட்சி என்றோ கலைஞருடைய ஆட்சி என்றோ எம்ஜிஆருடைய ஆட்சி என்றோ பெயர் வைக்காமல் மாண்பு முதல்வர் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு பெயர் வைத்ததுக்கு காரணம் ஒரு இன்க்ளூசிவ் growth-ஐ கொண்டு வர யோசிச்சார். இது ரொம்ப முக்கியம். ஒரு இன்க்ளூசிவ் growth வருதுங்கிறது ஒவ்வொரு மாநிலமும் எடுக்க வேண்டிய முன்னெடுப்பு. அப்போ ஒரு இன்க்ளூசிவ் growth வருதுன்னா மற்ற மாநிலங்களும் நம்ம அந்த இன்க்ளூசிவ் growth-ஐ பார்த்து புரிஞ்சுக்கணும்னு சொல்கிற ஒரு ஐடியா தான் வந்தது. இதில் ரொம்ப முக்கியமாக நான் இதை சொல்ல வேண்டிய நிலைமை என்னென்னா, தீட்டப்பட்ட திட்டங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை கண்காணிக்க ஒரு டேஷ்போர்ட் ஃபார்ம் பண்ணார் சிஎம். அந்த டேஷ்போர்டில் இந்தந்த திட்டங்களுக்கு சென்னையில் இருந்து தூத்துக்குடியில் எவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, கன்னியாகுமரியில் எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, தருமபுரியில் யாருக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு, எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது, எந்த இதெல்லாம் இன்னொன்று நிலுவையில் இருக்குன்னு யார் பார்த்துட்டு இருக்காங்க? ஒரு சிஎம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த டேஷ்போர்டில் முதல்வர்கள் கண்காணிப்பில் ஒவ்வொரு திட்டமும் இருக்கும்போது தான் இந்த ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்துருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது பெனிஃபிட் ஆகுதுன்னா அது நேரடி கண்காணிப்பு முதல்வர்கள். அதனால தான் இந்த ஸ்கீம்ஸ் இவ்வளவு பிரபலமாக இருக்குது, நாடே பேசும்படியாக போயிருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் நிறைய யூடியூப் இந்த வீடியோஸ் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கலாம். அவங்க அண்டை மாநிலங்களில் பேட்டி எடுக்கும் போதோ யார்கிட்ட கேட்கும் போதோ என்ன ஓப்பனாக சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் மாதிரி ஆட்சி பண்ண சொல்லுங்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாங்க. ஸ்டாலின் மாதிரி இங்கே ஆட்சி பண்ண சொல்லுங்கள், ஸ்டாலின் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள், அவங்க ஊர் பஸ்ஸஸ் எப்படி இருக்குது பாருங்கள், அவங்க ரோட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், அங்கே இருக்கிற மக்களுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள், அங்கே காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அண்டை மாநிலங்களை பேச வைத்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி. அப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இவ்வளவு விஷயத்தை அடித்தளமிட்டு திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு அதில் திமுக வளர்த்தெடுத்த சில விஷயங்களை வெட்ட வெளியாக தேசம் முழுக்க நம்ம காட்டியிருக்கிறோம். இதை விட ரொம்ப முக்கியம், மற்ற மாநிலங்களில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் டப்பா இன்ஜின் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கும் வேலைக்கு போகலை.
திராவிட மாடல் இன்ஜினியர் நடக்கிற இந்த இடத்துக்கு தான் வேலைக்கு வர்றாங்க அங்கே வடமாநிலத்திலேருந்து. அந்த ஒரு விஷயமும் நமக்கு மிகப்பெரிய பேக்போன். அப்போ இங்கே இருக்கிற பொருளாதார ஸ்திரத்தன்மை, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இந்த விஷயத்தை எல்லாம் தான் மற்ற மாநிலங்கள் உற்று நோக்குகிறது. முக்கியமாக மற்ற மாநில தலைவர்கள் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, இதை வந்து செயல்பாட்டு கொண்டு வராங்க. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றி. பகுத்தறிவு பாதையில பயணித்து நவீன தொழில்நுட்பத்தையும் சமத்துவத்தையும் கைகோர்க்க செஞ்சிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு நிச்சயமா மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா திகழும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதேபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மேரா.